ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கருப்புளுந்தங்களி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச நம்மளுடைய உடம்புக்கு வலு தரக்கூடிய இந்த கருப்புளுந்தங்களி ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உளுந்தங்களி செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க டம்ளர் அல்லது கிண்ணத்தில் உளுந்து அளந்து எடுத்துக்கோங்க. தோலோடு இருக்க உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதிலே உடச்ச பொட்டுளுந்துன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் கூட களி செய்யலாம். அப்படி இல்லைன்னா தோலே இல்லாமல் வெள்ளையாக உருட்டு உளுந்து, அந்த உளுந்துலையும் களி செய்யலாம். தோலோடு இருக்கிற அந்த கருப்பு உளுந்தில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்க உளுந்தை சேர்த்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உளுந்து நல்லா வறுபடும். இந்த உளுந்தங்களியை வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே சத்தான உணவு, ஆரோக்கியமானதும் கூட. உளுந்து வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வறுக்கும் போது வாசனை நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு உளுந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். எந்த கப்பில் நம்ம உளுந்து அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை 1/4 கப் எடுத்துக்கோங்க. அரிசியையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி உளுந்து ரெண்டையுமே வறுக்கும் போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் கரைஞ்சி போயிடாமல் நல்லா வறுபடும். அரிசி சேர்த்து பண்ணும்போது உளுந்தங்களி இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்திருக்க அரிசியையும் உளுந்தோட கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து அரிசி நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 தடவைக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா சளிச்சு எடுக்கும்போது நமக்கு குருணைகள் நிறையா வராது. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் களி நமக்கு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். சளிச்சு வச்சுருக்க மாவுலேருந்து 1 கப் அளவு மாவு எடுத்துக்கலாம். மீத இருக்க மாவை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அந்த மாவுலேருந்து எடுத்து களி செஞ்சுக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதிலிருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ கரண்டியை வச்சு மாவை கட்டி இல்லாமல் அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் கரைச்சாலும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு களி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். களி கிண்டும் போது அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உளுந்தெல்லாம் நல்லா வேகும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். நம்ம சேர்க்குறத தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வத்திருச்சு. களியும் நல்லா கெட்டியாயிருச்சு. அடுத்ததாக நம்ம மாவு எந்த கப்பில் அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். கல் மண் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக கருப்பட்டி அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வெல்லத்துலலாம் கல்மண் தூசி இருக்கும். அதை எப்படி சேர்க்குறதுனா, தேவையான அளவு கருப்பட்டியை உடச்சி போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கருப்பட்டி கரையிற வரைக்கும் சூடுபடுத்திட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா களியில் சேர்த்துக்கங்க. கல்மண் தூசி எதுவுமே இருக்காது. எந்த கப்பில் நம்ம மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே களி நல்லா உறிஞ்சிரும். களிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
வாரத்தில் ஒரு தடவையாவது ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி களியை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். இதே போல் ஒவ்வொரு தடவையும் களி நல்லா உறிஞ்சினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை களிக்கு கரெக்டான இனிப்பு. இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கங்க, இன்னுமே நமக்கு நல்ல இனிப்பாக இருக்கும். எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் எண்ணெய் சர்க்கரை அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே போல் பாரம்பரியமான கருப்புளுந்து களி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு களியிலிருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நமக்கு களி ரெடி ஆயிருச்சு. அதே சமயம் கடாயில் நமக்கு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா போல் கடாயில் ஒட்டவே ஒட்டல எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இந்த மாதிரி நமக்கு வந்தாலே களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உளுந்தங்களி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் களி வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு களியை தொட்டு பார்த்தோம்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். களி ரெடியான உடனே வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்ச மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம். களியிலிருந்து எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். உளுந்த வறுத்தரைச்சி இந்த களி செய்யும்போது வீடே கம கமன்னு வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.